ஹலோ வியூவர்ஸ், நான் இன்னைக்கு வந்து 5 வகையான பருப்பு சேர்ந்த டால் பண்ண போகிறேங்க. தெரியுது, அதில் உளுந்தம்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, நம்ம மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம்ல, ரெட் கலர், அது 5 வகையான பருப்பு சேர்ந்துருக்கும். இப்படியே கடையில் கிடைக்குது. நீங்கள் எப்படியே வாங்கினாலும் வாங்குங்க, இல்லை இல்லாத பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டாலே நிறையா வந்துடும். இப்படி கிடைக்குது இந்த பருப்பு. நான் அதுதான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு குக்கரில் பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ பருப்புக்காக போட்டுக்கலாம். காய்கறிலாம் அதில் போட்டு பண்ணுறது இல்லைங்க. டால் சொல்லுவாங்கள்ல, டால் தடுக்கா. மஞ்சத்தூள், நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கிட்ட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஜீரகம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்ல தான் தடுக்கா போடணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, கருப்பு உளுந்து தான் இருக்கு. கருப்பு உளுந்து தோலோட, ரொம்ப நல்லதுங்க. டெய்லி சாம்பார் போடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை டால் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாதத்துக்கும் நல்லாவே இருக்குங்க. அன்னைக்கு சாதத்துக்கு தான் பண்ண போகிறேன். மூடி வச்சிடலாம், வேக வச்சிடலாங்க. வேக வச்சுட்டு எப்படி பண்ணுறது, தடுக்கா பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து டால் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இப்போதான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போதான் நம்ம தாளிக்க போகிறோம். டால் நல்லா வெந்துடுச்சு. எல்லா டாலும் சேர்ந்து தக்காளி இப்படிதான் வெந்திருக்கும். நல்லாவே ஊற வச்சு பண்ணிங்கன்னா அப்படிதாங்க இருக்கும் இந்த டால். இப்போ நம்ம இப்போதான் தாளிக்க போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். தாளிக்கிறதுக்கும் ஜீரகம் தான் போட போகிறோம். இது ஹோட்டல்லாம் இது வேற மாதிரி டால் இருக்குங்க. எப்பயுமே கடுகு, வெந்தயம் அதையே போடாம இது வேற மாதிரி டால்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜீரகம் தான் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா வத்தல் சொல்லுவோம்ல, அது 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெயில் மிளகாப்பொடி போடுறோம். தனி மிளகாப்பொடி, இதுலேயே எல்லா பொடியும் போடணும். இப்போ தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம எப்பயும் போடுற குழம்பு மிளகாப்பொடி, சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த பொடியும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம் நம்ம பருப்போடு சேர்த்து இதெல்லாம் நம்ம வேக வைக்கல.
இப்போ இந்த பொடியை வந்து நம்ம இந்த எண்ணெயில லைட்டா வறுக்கணுங்க. இதுதான் நமக்கு இப்போ இந்த டாலுக்கு இந்த கலர் கொடுக்கும். இல்லை இப்படி எண்ணெயில் அந்த பொடியெல்லாம் போட்டிங்கன்னா இப்படி ஒரு கலர் கொடுக்கும். இதுதான் இப்போ அந்த டாலுக்கு கலர் கொடுக்கும். லைட்டாக அப்படி கலர் கொடுத்தோன்னே இப்போ நான் வேக வச்சிருக்க டாலை இதில் சேர்க்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு மஞ்சள் அது லைட் ரெட் கலரில் ஆயிரும். இப்போ இதில் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இது இப்போ 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நமக்கு இப்போ டால் ரெடி. இப்போ இதில் ஃபைனலாக மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் நெய் போட்டு நல்லா சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம், ஆப்ஷன் தான் இது. அவ்வளோதான். சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை டால் வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ நான் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்படி நமக்கு ரெடி ஆகுங்க டால். இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.